ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி அரி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது 6, 7, 8 இந்த 3 பார்ட்டுக்கும் நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஃப்ரில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து மெஷரிங் சார்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த இன்ஸ்கர்ட்டை நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இன்ஸ்கர்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி வந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் பாடியை மெஷர் பண்ணிவிட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மெஷர்மெண்ட் தான் தேவைப்படும். ஒன்று வந்து ஹிப் ரவுண்டும் ஹைட்டு மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த ஹிப் ரவுண்டு வந்து நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து இன்ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணுவீங்களோ அப்படி இல்லைன்னா சுடிதார் ஃபேன் வந்து டைட் பண்ணுவீங்களோ அங்கே தான் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? ஹிப் ரவுண்டை அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், மறுபடியும் இப்போ சொல்கிறேன். அங்கே தான் நீங்கள் வந்து இந்த ரவுண்டு வந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இந்த சாரீ இன்ஸ்கர்ட்டுக்கு மட்டும் நம்ம ஹிப் ரவுண்டை மட்டும் தான் எடுக்கணும், வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? வேறு ஏதாவது ஒரு ஸ்கர்ட்டு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹிப் ரவுண்டு தான் எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்டு நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே வந்து ஹிப் ரவுண்டில் உங்கள் டேப்பை வச்சுட்டு கீழே வந்து நம்ம அந்த தரை வரைக்கும் வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா சாரியை விட சாரீ இன்ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கணும். சரிங்களா? தரை ஒட்டி வந்து இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எங்கே மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம காலில் அந்த கணுக்கால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆங்கிள் கோல்ஸ் போடுற இடம் அது வரைக்கும் தான் நீங்கள் எடுக்கணும். முடிஞ்சால் அதுக்கு ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு மேலேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நடந்து போகும்போது கால் வந்து தட்டாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் மெஷர் பண்ணணும். அதுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ண வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த சாரீ இன்ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பார்ட், அதாவது 6, 7, 8 பார்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து முக்கியம் கிடையாது. அதாவது நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 6, 7, 8 அப்படின்னு பார்க்க வேண்டாம். நம்ம இஷ்டத்துக்கு எதுலனாலும் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த சாரீ இன்ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அளவு தான் முக்கியமே தவிர அந்த 6, 7, 8 பார்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த பேனல்ஸ் யூஸ் பண்ணி லெஹங்கா, ஸ்கர்ட்டு, அனார்கலி இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேனல்ஸ் வந்து முக்கியம். அதாவது இந்த மாதிரி பேனல்ஸை வந்து நம்ம பேனல்ஸு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா களின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி 3 நேம்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம். இன்ஸ்கர்ட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட் இல்லைன்னா பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அனார்கலி ஸ்கர்ட் அப்படின்னா அதை வந்து களின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இன்ஸ்கர்ட்டில் இந்த பேனல்ஸ் எவ்வளோ முக்கியம் இல்லையோ அதே மாதிரி இந்த அனார்கலியில் இந்த பேனல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்ம அனார்கலியை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது எத்தனை பார்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ, அதாவது இப்போ 16 பார்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 16 பேனல் அனார்கலி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது அனார்கலியில் நம்மளுக்கு அந்த பேனல்ஸும் முக்கியம், அதேமாதிரி அந்த அளவும் முக்கியம். சரிங்களா? அதேமாதிரி நம்மளுக்கு எத்தனை பேனல்ஸ்னாலும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஸ்கர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது 6, 7, 8 பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டு நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். சரிங்களா? ஆனால் நீங்களே கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 பார்ட்டில் எதுலனாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த சாரீ இன்ஸ்கர்ட்டில் வந்து பேனல்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் அனார்கலியில் அந்த பேனல்ஸ் தான் முக்கியம். சரிங்களா? ஓகே, இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டட் நோட்டில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹெட்லைன் வந்து இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எத்தனை பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாத்து. அந்த கிளாத் வந்து என்னென்ன கிளாத்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா காட்டன், பாலிஸ்டர், பாப்ளின். ஓகேவா? இதில் வந்து காட்டனையும் பாலிஸ்டரை விட பாப்ளின் கிளாத் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும், அதே
அதேமாரி நம்ம வியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து சுருங்கவும் செய்யாது. காட்டன்னா உங்களுக்கு சுருங்கும் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு சுருங்கவும் செய்யாது. அதே மாதிரி இந்த பாலிஸ்டர் மாதிரி அந்த கிளாத் வந்து வலிக்கிக்கிட்டு போகாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா பிகினர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து காட்டன் ரோப், நம்ம சுடிதாருக்கு ஸ்கர்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ரோப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 2.25 மீட்டரே போதும். நான் இதில் வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால தான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரில்லை தான் நான் ஷார்ட் ஃபார்மில் வந்து எஃப்னு போட்டிருக்கோம் ஓகேவா. இந்த மீட்டர்ஸ்னு போட்டுக்கிற இடத்துல உங்கள் ஹிப் சைஸுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் கிளாத் வருதோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா 80 to 100 rupees வரைக்கும் வாங்கலாம். இதே ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா 100 rupeesலேருந்து 120 rupees வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் சரிங்களா. இந்த அமௌண்ட்டுமே ஒவ்வொரு ஊரை பொறுத்து ஒவ்வொரு ரேட் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியா பொறுத்தும் ஒவ்வொரு ரேட் வரும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் டெய்லர் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த ரேட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் தான் தேவைப்படும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அகலத்தை தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இதில் வந்து ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடியை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டும் ஸ்கர்ட்டோட ஹைட்டு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். மித்ததெல்லாம் தேவையில்ல சரிங்களா. அதே மாதிரி ஒரு ரெடிமேட் இன்ஸ்கர்ட் இருக்குது அப்படின்னா அதை மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் பாருங்கள். இது எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிப் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து பாப்ளின் கிளாத்தும் ஒரு அளவுக்கு ஒரு இன்ஸ்கர்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ நான் இந்த இன்ஸ்கர்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து எப்படி மெஷர் பண்ணிவிட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். பாப்ளின் கிளாத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா உங்களுக்கு காட்டனை விடவும் நல்லா திக்காக இருக்கும். அதேமாதிரி நல்லா குலைவாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாத்துமே உங்களுக்கு சுருங்காது சரிங்களா. இதில் வந்து என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ மீட்டரில் கிளாத் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த பாப்ளின் கிளாத் வந்து 1 மீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 ரூபாயிலிருந்து 110 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்து அதேமாதிரி ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த இன்ஸ்கர்ட்டை தான் நான் மெஷர் பண்ணிவிட்டு எந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல இதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம எதுலனாலுமே சுற்றளவை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அதனால இதுலையுமே நம்ம சுற்றளவு வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இடுப்பு சுற்றளவு தான் நான் மெஷர் பண்ணுறேன். அப்படி மெஷர் பண்ணும்போது இந்த 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 பீஸையும் ஒன்று போல் வச்சுட்டு தான் நீங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும் ஓகேவா. அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அந்த சைடில் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, 2 கிளாத் தனியாக இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும் சரிங்களா. ஏன் அப்படின்னா இங்கேருந்து மெஷர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சென்டர் எது அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா. அது வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டிங் ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கிளாத் உள்ளேயும் ஒரு கிளாத் வெளியிலையும் வர சான்ஸ் இருக்குது. அப்படி மெஷர் பண்ணோன்னா அது தப்பாக தானே வரும். அதனால தான் நம்ம வந்து ஓப்பன் சைட்லேருந்து மார்க் பண்ணணும் ஓகேவா. இப்போது இடுப்போட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா எனக்கு 20.5 இன்ச் இருக்குது ஓகேவா. அதாவது அந்த இடுப்பு சுற்றளவு 2 பாதியில் ஒரு பாதி வந்து 20.5 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தானே பேக் சைடுமே இருக்கும். அப்போ பேக் சைடில் 20 ஃப்ரண்ட் சைடில் 20 வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து 41 இன்ச்சஸ் வரும். மேலே வந்து 2 கமா மாதிரி போட்டிருக்க பார்த்தீங்களா, அது வந்து இன்ச்சஸ்க்கு சிம்பிள் ஓகேவா. அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா அது வந்து இன்ச்சஸ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்கர்ட்டை மெஷர் பண்ணுறதுனால இதில் ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். நம்ம இதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ஏன்னா அதுலேயே உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு மெஷர் பண்ணி போட்டிருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் பாடியை மெஷர் பண்ணிவிட்டு ஹிப் ரவுண்டு போட போகிறீங்க அப்படின்னா அது கூட வந்து ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சஸ்லேருந்து 8 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி போடலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதை நான் வந்து எதில் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 2 கிளாத்தை ஜாயின் பண்ண மாதிரி சென்டரில் ஒரு லைன் போகும். அதில் வந்து டேப் வச்சு கிராஸாக வச்சு நம்ம இது மெஷர் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அளவை விட எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வரும். அப்படிங்கும்போது நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஸ்கர்ட்டாக கிடச்சிரும். அதனால இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடாது சரிங்களா. அதேமாரி மேலே நான் எங்கேயாச்சும் மெஷர் பண்ணுறேன் பாருங்கள், பட்டிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் மெஷர் பண்ணுறேன். அந்த ஃபோல்டிங் வருது பார்த்தீங்களா பட்டி சைடில், அதுலேருந்து நான் மெஷர் பண்ணுறேன் சரிங்களா. அதுலேருந்து ஃபுல்லாக கீழே ஒரு ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நல்லா கிளாத்தை இழுத்து போட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணணும் சரிங்களா. இப்போ இங்கனக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு டேப்பை ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு போகணும்.
அந்த பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு நம்ம கிராஸாக வந்து மெஷர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும் சரிங்களா. இப்போ இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 35.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா. ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 35.5 இன்ச்சஸ். இதை வந்து நம்ம சிங்கிளாக தான் போடணும். ஏன்னா பேக் சைட்லையுமே அதே மெஷர்மெண்ட் தான் வரும், ஃப்ரண்ட் சைட்லையுமே அதே மெஷர்மெண்ட் தான் வரும். அதனால் அந்த 35.5 இன்ச்சஸை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டை கீழ்ப்புறமாக நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா. கீழ் பக்கத்தில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு சைடு ஃபோல்டிங்கில் இருந்து இன்னொரு சைடு ஃபோல்டிங் வரைக்கும் டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணணும். அந்த பெண்டாகி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண்டாகி வர மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 34.5 இன்ச்சஸ் வந்து வருது. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து நம்ம எவ்வளோ மடங்கு வைக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கால்குலேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 2 மடங்குல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே வந்து அந்த வீதி நிறைய வேணுமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து நீங்கள் வைக்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம். இது ஸ்கர்ட் அப்படிங்கிறனால நம்ம 2 மடங்கு தான் நம்ம வைப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம ஏன் பாட்டம் சைஸ் ஃபேக்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அளவு இன்ஸ்கர்ட்டை வச்சு தானே நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து அளவு இன்ஸ்கர்ட் இல்லாமல் நீங்கள் மெஷரிங் சார்ட் தான் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 மடங்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில கிளாத் வந்து அவ்வளோ வீதி வந்து கீழே இருக்காது சரிங்களா. அதாவது அந்த வித்து சைடு வந்து 34 இன்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீதி இருக்காது. அந்த மாதிரி வீதி இல்லாத கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து ஒரு பாதி வந்து 34.5 இன்ச்சஸ் ஓகேவா. அப்போ இன்னொரு பாதியும் நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ அதை கூட வந்து 34.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 39 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா. அதாவது சுற்றளவு வந்து நம்ம 2 மடங்காக எடுப்போம், உயரத்தை மட்டும் நம்ம 1 மடங்காக தான் எடுப்போம் ஓகேவா. ஏன் அப்படின்னா உயரத்தை வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், சுற்றளவு வந்து உங்களுக்கு ஒரு பாதி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதனால தான் இன்னொரு பாதியை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்புறம் வந்து இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டரை நீங்கள் வந்து ஒரு அளவு இன்ஸ்கர்ட்லேருந்து மெஷர் பண்ணும்போது அந்த வீதி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு வியர் பண்ணும்போது நல்லா கால் தட்டாமல் உங்களுக்கு வீதி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். சப்போஸ் கால் தட்டுது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டபுள் மடங்காக எடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஹிப் சைஸோட டபுள் மடங்காக எடுத்து நம்ம பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து மார்க் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டி ஹைட் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரில் ஹைட்டுமே 1.5 இன்ச்லேருந்து மேக்ஸிமம் 2 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். இதையும் இந்த 2 இன்ச்சுக்கு மேலே வந்து நம்ம வைக்கக்கூடாது சரிங்களா. மேக்ஸிமம் 2 இன்ச் தான் வைக்கணும். ஓகே, லாஸ்ட்டாக இந்த அளவு இன்ஸ்கர்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்தனை பேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஓகேவா. இப்போ நான் எடுத்துருக்கிற இன்ஸ்கர்ட்டில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 பேனல்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கிளாத்தாக ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேனல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் இருக்குது. அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அந்த ஓப்பன் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒவ்வொரு பேனலாக பாருங்கள் 2 கிளாத் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒன்றுன்னு போட்டுக்கிறது வந்து ஒரு பேனல் சரிங்களா. அடுத்தப்பில் இன்னொரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பேனல்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஃபோல்டிங் சைடு வரதுனால அவங்க கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுனால இந்த கிளாத் மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்கும் சரிங்களா. இந்த பேனல்ஸையும் பாருங்கள், இந்த பேனல்ஸையும் பாருங்கள், உங்களுக்கு டபுள் மடங்கு இருக்கும். அப்போ இதில் வந்து 2 பேனல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேனல்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போது இதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு பேனல்ஸ் வருது பாருங்க, அது வந்து 4 பேனல்ஸ் ஓகேவா. அது வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் ஆகி வருது ஓகேவா. இப்போது இந்த இன்ஸ்கர்ட்டை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அதே மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி இன்னொரு 2 பேனல்ஸ் வந்து வரும். அது வந்து 5 பேனல்ஸ். அடுத்தாப்பில் இருக்கிறது வந்து 6th, அதுக்கப்புறம் வந்து 7th ஓகேவா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேனல் வந்து இந்த இன்ஸ்கர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எத்தனை பேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதில் வந்து 7 பேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடில் ஒரு 4 பேனல்ஸும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 3 பேனல்ஸும் வரும். அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் கூட நீங்கள் 4 பேனல்ஸ் வச்சு பேக் சைடில் ஒரு 3 பேனல்ஸ் எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணுற இன்ஸ்கர்ட்டில் அந்த எத்தனை பேனல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இதில் 7 பேனல்ஸ் இருக்குது அப்படின்னா 6 பேனல்ஸும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8 பேனல்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா.
பேனல்ஸ் முக்கியம் கிடையாது, அந்த அளவு தான் உங்களுக்கு வந்து முக்கியம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹிப் ரவுண்டு நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 41 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா? அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இந்த 7 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ அளவு இன்ஸ்கர்ட்டில் வந்து 7 பேனல்ஸ் தானே வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் இப்போ 7 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 பேனல்ஸ்லையும் 8 பேனல்ஸ்லையும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஏன் அளவு இன்ஸ்கர்ட்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே 7 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் 6 பேனல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஈஸி, அதே மாதிரி 8 பேனல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஈஸி. நிறைய பேருக்கு டவுட் வருது வந்து இந்த 7 பேனல்ஸ் தான் டவுட் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு 7 பேனல்ஸ் வச்சே ஸ்டிச் பண்ணி சொல்லித்தரேன். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த 6 பேனல்ஸில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், அதே மாதிரி 8 பேனல்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், அதே மாதிரி 7 பேனல்ஸ்னாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ ஹிப் ரவுண்டு வந்து 41 இன்ச்சஸ் இருக்குது. பார்த்தீங்களா? அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 5.8 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 7 பேனல்ஸ்க்கு வந்து 5.8 இன்ச்சஸ்ங்கிறது கரெக்டான அளவு. சரிங்களா? அது கூட வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா பேனல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படிங்கிறதுனால சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த சீம் அலவன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு வரும். சரிங்களா? ஏன்னா அப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம், 2 சைடுமே பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் சீமிங் அலவன்ஸை தான் ஷார்ட் ஃபார்மில் எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 5.8ஐயும் 1 இன்ச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6.8 இன்ச்சஸ் வருது. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 வந்துச்சு அப்படின்னா நம்ம 1 இன்ச்சை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 6.8 தானே வருது, அது வந்து 1 இன்ச்சாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச்சஸ் வந்து வருது அப்போ. ஓகேவா? உங்களுக்கு இந்த 7 இன்ச் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா டேப் மெஷர்மெண்ட்டை பற்றி போட்டிருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 7 பேனல்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 7 இன்ச் வந்து வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டரை கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து இந்த ஹிப் ரவுண்டை எப்படி 7ஆல் நம்ம டிவைட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டரையும் 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு 7 பேனல்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு 7 தான் வரும். ஓகேவா? சப்போஸ் 6 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 6 போடணும். 8 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா 8 பேனல்ஸ் அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போது 69ஐ 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9.8 வருது. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 வருதுனால அதை வந்து 9.8 தானே வருது. அதனால அதை வந்து 10 இன்ச்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கட் பண்ணும்போது ஹிப் ரவுண்டு கிட்ட 7 இன்ச் வரும். அதே மாதிரி கீழே பாட்டம் சைஸ் ஃபேக்டரில் வந்து 10 இன்ச் வந்து நம்ம போடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 35.5 இன்ச்சஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா? அதில் வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணணும். ஏன் இந்த 2 இன்ச் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட்டிக்காக 2 இன்ச் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து பீன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். இது வந்து ஃப்ரில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போது 34.5ல் 4 இன்ச்சஸாக நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 31.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த 31.5 இன்ச்சஸில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ண போகிறேன் சீம் அலவன்ஸ்க்காக. ஓகேவா? ஏன்னா இந்த பட்டி பீஸையும் இந்த ஃப்ரில் பீஸையும் நம்ம வந்து கிளாத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் நம்ம வந்து மேலேயும் கீழேயும் விடுவோம். அதுக்காக தான் டோட்டலாக 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 31.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 = 32.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பட்டி ஹைட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 இன்ச் தான் இந்த பட்டியோட ஹைட் வந்து வரும். ஓகேவா? ஆனால் நம்ம கட் பண்ணுற கிளாத் வந்து 2 இன்ச்சில் கட் பண்ணக்கூடாது. அதாவது பேக் சைடில் 2 இன்ச் வருது அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்லையுமே உங்களுக்கு 2 இன்ச் வரும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். சரிங்களா? அப்போது அதுக்கு ஒரு 2 இன்ச் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேனல்ஸோடு வச்சு அட்டாச் பண்ணுவோம். சரிங்களா? அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சாக சேர்த்து 1 இன்ச் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து 5 இன்ச் ஹைட்டில் வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணாதான் அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் ஹைட்டில் வந்து அந்த பட்டி பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் இதில் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சில் தான் அந்த பட்டியோட ஹைட்டு நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து 1.5 இன்ச் வரும். அதேமாதிரி பேக் சைடில் 1.5 இன்ச், அந்த சீமிங் அலவன்ஸ்க்காக 1 இன்ச்சு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் ஹைட்டில் நீங்கள் அந்த கிளாத்தை கட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1.5 இன்ச் ஹைட்டில் வந்து அந்த பட்டியோட ஹைட் வந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஃப்ரில்லோட ஹைட்டுமே வரும். சரிங்களா? அந்த ஃப்ரில்லோட ஹைட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 இன்ச் இருக்கணும். அப்போது கட் பண்ணும்போது பேக் சைடில் ஒரு 2 இன்ச், ஃப்ரண்ட் சைடில் ஒரு 2 இன்ச், அந்த சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் வந்து அந்த ஃப்ரில்லோட ஹைட் வரும். இதுலேயுமே சப்போஸ் நீங்கள் வந்து 1.5 இன்ச் வைக்க போகிறீங்க அப்படின்னா பேக் சைடில் 1.5 இன்ச், ஃப்ரண்ட் சைடில் 1.5 இன்ச், அந்த சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச் நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த பட்டியோட ஹைட்டும் ஃப்ரில்லோட ஹைட்டும் நீங்கள் மெஷர் பண்ணணும். சரிங்களா?
ஓகே, இது எப்படி ரெக்கார்டர் நோட்டில் ட்ராயிங் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு சைடில் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் சைடில் வரும், இன்னொரு சைடில் வந்து ஓப்பன் சைடு வரும் சரிங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதோட ஹைட்டு வந்து 32.5 இன்ச்சஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 32.5 இன்ச்சஸ்ன்னு தான் வந்திருக்கு. அதை அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஒரு பட்டி பீஸும் கீழே வந்து ஒரு ஃப்ரில் பீஸும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட ஹைட்டு வந்து ஒரு 5 இன்ச்சஸ்ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேனல்ஸ் எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். ஹிப் சைடு வந்து 7 இன்ச்சஸும் கீழே வந்து பாட்டம் சைடில் வந்து 10 இன்ச்சஸும் வரணும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணதில் லாஸ்ட்டாக 7 இன்ச் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது 7 பேனல்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 7 இன்ச்சஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹிப்போட ரவுண்ட் வந்துருக்கு சரிங்களா. அதை வந்து ஹிப்பில் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து 10 இன்ச்சஸ்னு வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த 7 இன்ச்சஸ் தான் நீங்கள் 2 மடங்காக நான் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போது 14 இன்ச்சஸ் வரும் ஓகேவா. அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து நீங்கள் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஆனால் நான் இங்கே வந்து கீழே 10 இன்ச்சஸ் தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வீதி இருக்காது. அதனால் நம்மளுக்கு ஹிப் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாட்டம் சைஸ் ஃபேக்டருக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதாவது உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்கர்ட் அளவு இன்ஸ்கர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஹிப் ரவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அதை எத்தனை பேனல்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணது போக ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆன்சர் கூட ஒரு 3 to 5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பாட்டம் சைஸ் ஃபேக்டரை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேவா. டபுள் மடங்கு எடுக்கிறதுக்கு கிளாத் இல்லாத பட்சத்தில் இப்படி பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்டு வந்து 41 இன்ச்சஸ் அப்படின்னா அது வந்து 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.8 வருது. அந்த 5.8 கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. அந்த சீம் அலவன்ஸ் வந்து இதுதான் சரிங்களா. அதாவது சென்டரில் ஒரு கிராஸ் ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே தான் சீமிங் அலவன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணி போட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பீஸில் வந்து 4 பேனல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பேனல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு 4 பேனல்ஸ் கிடைக்கும் ஓகேவா. அப்போ நம்ம இதில் வந்து 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணுறோம்ல, அது வந்து ஈக்குவலாக அப்போ கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக 8 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. அதாவது அந்த ஃபோல்டிங் சைடில் வந்து மேலே பாருங்கள் 7 இன்ச்சில் நான் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அதே கீழே பாருங்கள் பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து 10 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ இந்த 2 லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு கிராஸாக தான் வருது, ஸ்ட்ரைட்டாக வரல சரிங்களா. அப்போ இதே மாதிரி இன்னொரு பேனல்ஸை வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வேஸ்ட்டாக தான் ஆகுமே தவிர அந்த பேனல்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே 7 இன்ச் கீழே 10 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டில் வந்து மேலே 10 இன்ச்சும் கீழே வந்து 7 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாது. அந்த பேனல்ஸ் 8 பேனல்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஓகேவா. இப்போ ஹிப்போட ரவுண்டு வந்து இந்த பட்டி பீஸுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒரு 5 இன்ச்சஸில் எடுக்கிறோம் அப்படின்னா வித்து வந்து 41 இன்ச்சஸில் நம்ம எடுக்கணும். அது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால 20.5 இன்ச்சஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேவா. நீங்கள் வந்து கிளாத்தை சிங்கிளாக போட்டு கூட 41 இன்ச்சஸில் வந்து நம்ம அந்த கிளாத்தை ஹிப் ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20.5 இன்ச்சஸில் இந்த இது பட்டி பீஸை வந்து நம்ம கட் பண்ணணும் ஓகேவா. ஆனால் கண்டிப்பாக பட்டியோட ஹைட்டு வந்து 5 இன்ச்சஸில் தான் கட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃப்ரில்லோட ஹைட்டுமே 5 இன்ச்சஸில் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் அதுதான் வந்துச்சு ஓகேவா. 5 இன்ச்சில் கட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரில் வச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்தை கொண்டு போய் இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனல்ஸ் பீஸ் அதோட ஜாயின் பண்ணணும். இந்த பீஸை வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணணும். கீழே உள்ள ஃப்ரில்லை வந்து கீழ் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணணும் ஓகேவா. அப்போ நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு வந்து 35.5 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஹைட்டு. இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்லேயும் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இதை வந்து உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் ட்ராயிங் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் அப்படின்னு போட்டுட்டு நான் இப்போ கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை வந்து பாயிண்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் ரெக்கார்டர் நோட்டில் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தை எப்படி நீங்கள் போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த A4 ஷீட் தான் கிளாத்து அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடையில் இந்த துணி வாங்கும்போது அந்த துணி எப்படி கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த கிளாத்து நீளமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து 2 மீட்டரோ 2.5 மீட்டரோ எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த கிளாத்து இந்த மாதிரி தான் ஃபோல்ட் ஆகி இருக்கும் சரிங்களா. அது எப்படி ஃபோல்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அந்த பிசுறு இருக்கும், இன்னொரு சைடு வந்து கரைக்கட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணி தருவாங்க சரிங்களா. இப்போ அந்த கிளாத்தை நல்லா ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நீங்கள் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கீழே வந்து பிசுறு இருக்கணும்,
மேலே வந்து ஃபோல்டிங் இருக்கணும், உங்களை பார்த்து வந்து ஓப்பன் சைடில் கரைக்கட்டு இருக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடில் கரைக்கட்டு இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த பிசுறு சைடு வருது பார்த்திங்களா, அது வந்து கீழே தான் வரும் சரிங்களா. உங்களுக்கு ரைட் சைடு பக்கம் தான் அது வந்து வரும் சரிங்களா. அந்த சைடு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். இது வந்து கம்பல்சரி சரிங்களா. இதில் இருந்து தான் நீங்கள் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. இப்போ நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 32.5 இன்ச்சஸ் தானே வந்துச்சு. அந்த 32.5 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து 7 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதில் வந்து 7 நான் போட்டுக்கிறேன். கீழே வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டரில் வந்து 10 இன்ச் தானே வந்துச்சு, அந்த 10 இன்ச் நான் போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்படி தான் வரும் உங்களுக்கு, கிராஸாக தான் இந்த லைன் வரும், ஸ்ட்ரைட்டாக வராது சரிங்களா. இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேனல்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அதாவது மேலே ஒரு பேனல்ஸும் கீழே ஒரு பேனல்ஸும் வருது. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பேனல்ஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ மேலே வந்து 7 இன்ச்சும் கீழே வந்து 10 இன்ச் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா. இப்போ வந்து கீழே 7 இன்ச்சும் மேலே வந்து 10 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ கீழே 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 10 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கிடையாது, சும்மா ஒரு குத்து மதிப்பாக எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ கீழே 7 இன்ச்சும் மேலே 10 இன்ச் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா. அடுத்த பேனல்ஸ் வந்து மேலே 7 இன்ச்சும் கீழே ஒரு 10 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பேனல்ஸ் இருக்குது, இதில் ஒரு 2 பேனல்ஸ் இருக்குது, இதில் ஒரு 2 பேனல்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போது உங்களுக்கு 6 பேனல்ஸ் வந்து கிடச்சிட்டு, இது போகையே உங்களுக்கு 7 பேனல்ஸோ 8 பேனல்ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு 2 பேனல்ஸ் வந்து கட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு கீழே 7 இன்ச்சும் மேலே ஒரு 10 இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இதில் வந்து டோட்டலாக 2 பேனல்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 7 பேனல்ஸ் வச்சு சொல்லித்தர போகிறதுனால இந்த 2 பேனல்ஸில் வந்து ஒரு பேனலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 7 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து 7 பேனல்ஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணணும். 8 பேனல்ஸ்க்கு வச்சு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 பேனல்ஸுமே நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. 6 பேனல்ஸ் வச்சு கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பேனல்ஸ் வச்சு கட் பண்ண பார்த்தீங்களா, அது 3 பேனல்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ மேலே இருக்கிற பார்த்திங்களா அந்த ஹைட்டு, அது போக மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து பட்டி பீஸுக்காக நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அது போகையும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரில்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து ஒவ்வொரு பேனல்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிறதுனால எல்லா பேனல்ஸுமே நீங்கள் மொத்தமாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நான் சொல்கிற செகண்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் இது வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேவா, ஈஸியாகவும் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி தானே நம்ம ஷாப்பில் வாங்கும்போது ஃபேப்ரிக் தருவாங்க. அதாவது உங்களை பார்த்து அந்த ஃபோல்டிங் இருக்கணும், கீழே ரைட் சைட்லேயும் மேலே வந்து அந்த லெஃப்ட் சைட்லேயும் அந்த பிசுறு சைடு இருக்கணும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த கரக்கடை சைடு இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு இப்போ மேலே இருந்து கீழே பக்கம் நான் அந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே ஒரு ஃபேப்ரிக் இருக்கணும், கீழே ஒரு ஃபேப்ரிக் இருக்கணும். இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 4 பேனல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு 4 சீட் வந்து இருக்கும் ஓகேவா. இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது உங்களை பார்த்து ஃபோல்டிங் இருக்கணும், அதேமாரி மேலேயும் ஃபோல்டிங் இருக்கணும், உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ஓப்பன் சைடில் இருக்கணும், கீழே வந்து பிசுறு சைடு இருக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பிசுறு சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும், அதுலேருந்து தான் ஹைட் வந்து மெஷர் பண்ணணும் ஓகேவா. இப்போ மேலே 7 இன்ச் அப்படின்னா கீழே வந்து 10 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 10 இன்ச் எங்கே மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணாலும் 4 பேனல்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு 10 இன்ச்சும் கீழே வந்து 7 இன்ச்சும் வரணும் ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேனல்ஸ் இருக்குது, அதே மாதிரி கீழே உள்ள ஃபேப்ரிக்லேயும் 2 பேனல்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பேனல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4ன்னு உங்களுக்கு 4 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 இங்கே 4ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 பேனல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சி. நீங்கள் 8 பார்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 4 பேனல்ஸும் எடுத்துக்கலாம் ஓகேவா. 7 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஃபோல்டிங் சைடில் 4 பேனல்ஸும் அந்த ஓப்பன் சைடில் 3 பேனல்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு 7 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா. அப்படி இல்லைனா 6 பேனல்ஸ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோல்டிங் சைடில் 4 பேனல்ஸும் இதில் வந்து ஒரு 2 பேனல்ஸ் எடுத்துடணும் ஓகேவா. அப்போ உங்களுக்கு 6 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எத்தனை பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அத்தனை பேனல்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஒரு மெத்தடில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 8 பார்ட்டோ 7 பார்ட்டோ 6 பார்ட்டோ நீங்கள் எத்தனை பார்ட்டு கட் பண்ணாலுமே அது வந்து தனித்தனி பீசஸாக தான் இருக்கும். நீங்கள் அதை தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செகண்ட் மெத்தடில் இந்த ஃபோல்டிங் சைடு வருது பார்த்தீங்களா? அதில் வந்து டோட்டலாக 4 பேனல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? அதில் வந்து 2 பேனல்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னொரு அடியில் இருக்கிற 2 பேனல்ஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் 4 பேனல்ஸில் 2 பேனல்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஹிப் ரவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 2 மடங்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த கிளாத்து காணலை அப்படின்னா இப்போ மேலே எந்த அளவுக்கு அந்த ஃபோல்டிங்லேருந்து 7 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கீழேயும் அந்த ஓப்பன் சைட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருந்து 7 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ மீதி அது போக 7 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது போக இருக்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு 4 பேனலுக்குள்ளே கீழே பாட்டம் சைஸ் ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் மேலே அந்த ஓப்பன் சைடில் ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுவுமே உங்களுக்கு பாட்டம் சைஸ் ஃபேக்டராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டரை மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு டோட்டலாக 3 மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஹிப் ரவுண்ட்லேருந்து டபுள் மடங்காக நீங்கள் பாட்டம் சைஸ் ஃபேக்டராக நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி மார்க் பண்ணும்போது கிளாத்து காணலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அந்த ஹிப் ரவுண்ட் வருதோ அதுலேருந்து ஒரு 3 to 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு பாட்டம் சைஸ் ஃபேக்டரை வந்து மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது செகண்ட் மெத்தட். அதுவும் காணலை அப்படின்னா நீங்கள் ஃபோல்டிங் சைட்லேருந்து ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கீழே அந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா? அதிலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். அதிலேருந்து அந்த ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு பாட்டம் சைஸ் ஃபேக்டராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 3 மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேப்ரிக்லேயும் நான் உங்களுக்கு செகண்ட் மெத்தட்லேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபேப்ரிக்கோட லென்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கரக்கட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா? அதிலே இருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு கரக்கட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா 34.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து நார்மலாக இவ்வளோ அளவு தான் இருக்கும் இந்த இன்ஸ்கர்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பேப்பரில் செகண்ட் மெத்தடில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதே மெத்தடில் தான் இந்த ஃபேப்ரிக் இப்போ வந்து நான் மடித்து போட போகிறேன். நம்ம ஷாப்பில் வாங்கும் போதுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு மடித்தே வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் உழைச்சி பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஷாப்பில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி போட்டுட்டு அந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேலேயே உங்களுக்கு ஃபோல்டிங் இருக்கணும், அதேமாதிரி உங்கள் சைடுமே ஃபோல்டிங் இருக்கணும். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த கரக்கட்டோட ஓப்பன் இருக்கணும். ஓகேவா? கீழே வந்து அந்த பிசிறு சைடு இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மேலே உள்ள கிளாத்தும் கீழே உள்ள கிளாத்தும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒன்று போல் இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களை பார்த்து அந்த டபுள் சைடு ஃபோல்டிங் வந்து வரணும். சரிங்களா? கீழே வந்து ரா எஜஸ் வரணும், மேலே ஃபோல்டிங், உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு அந்த கரக்கட்டு சைடு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அந்த பிசிறு சைடில் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஃபேப்ரிக் கீழே உள்ள ஃபேப்ரிக்கும் மேலுள்ள ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு இந்த வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கக்கூடாது பார்த்தீங்களா? அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நம்ம அளக்கும் போது ஃபஸ்ட்டு அகலத்தை தான், அதாவது சுற்றளவை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மார்க் பண்ணும்போது உயரத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நீங்கள் என்ன கிளாத்து என்ன ட்ரெஸ்ஸு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது சுற்றளவை மார்க் பண்ணணும். ஆனால் கட் பண்ணும்போது உயரத்தை தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஓகேவா? அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது. இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன். உயரம் வந்து நம்மளுக்கு 22.5 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளியுமே 22.5 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் என்ன கிளாத் எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாலுமே உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இடுப்பு சுற்றளவையும் அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டரையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை மார்க் பண்ணும்போது நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே வந்து அதாவது எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து இடுப்பு சுற்றளவு வரும், ரைட் சைடில் வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து நான் மார்க் பண்ண வச்சுருங்களா? நான் எந்த ட்ரெஸ்ஸு மார்க்
பண்ணாலுமே எனக்கு லெஃப்ட் சைட் பக்கம் தான் மேலே வர மாதிரியும் ரைட் சைட் பக்கம் வந்து கீழே வர மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன். நீங்கள் வந்து ரைட் சைட் பக்கம் கீழே வர மாதிரியும் லெஃப்ட் சைட் பக்கம் மேலே வர மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் லெஃப்ட் சைடில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 7 இன்ச் நம்மளுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 7 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து 10 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 10 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 7 இன்ச்சையும் இந்த 10 இன்ச்சையும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அந்த லைன் வந்து நம்மளுக்கு கிராஸாக தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வராது. சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேனல் வந்து கிடச்சிட்டு இன்னும் 3 பேனல் நம்மளுக்கு வேணும். அப்போ இதே மாதிரி இன்னும் 3 பேனல் கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபேப்ரிக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி மேலே 7 இன்ச்சும் கீழே 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி மேலே வந்து 10 இன்ச்சும் கீழே வந்து 7 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ மேலே வந்து 10 இன்ச்சுக்கு ஃபேப்ரிக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 10 இன்ச்சுக்கு ஃபேப்ரிக் இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி கீழேயும் 7 இன்ச்சுக்கு அப்போ ஃபேப்ரிக் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ மேலே வந்து ஒரு 7 இன்ச் வருதுன்னா அடுத்தது வந்து 10 இன்ச் வரும். இப்போ கீழே வந்து 10 இன்ச் வருதுன்னா அதுக்கு அடுத்தது வந்து 7 இன்ச் வரும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தான் இந்த ஃபேப்ரிக் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அளந்து கூட பார்த்துக்கலாம், கீழே வந்து 7 இன்ச் இருக்குது அப்படிங்கிறது கூட. சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணணும். அப்படி கிராஸாக ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி கிராஸாக ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிராஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கிராஸாக ஒரு லைன் வந்து போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போதே இந்த சீமிங் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் கால்குலேட்டே பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் சீமிங் அலவன்ஸ் வரும். ஓகேவா? இப்போ டாட்டாக 2 பக்கமும் வைக்க பாருங்கள். ஒரு சைடு வந்து இந்த கிராஸாக ஒரு லைனுக்கு உள் பக்கமும் இன்னொரு சைடு வந்து கிராஸுக்கு வெளிப்பக்கமும் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் சைடு அந்த சீமிங் அலவன்ஸ் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணதில் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ மேலே எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் எத்தனை ஃபேப்ரிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எத்தனை பேனல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடோட உங்களுக்கு வந்து 2 பேனல்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு பேனல், இது வந்து செகண்ட் பேனல். ஓகேவா? அப்போ இது 3rd பேனல், இது வந்து அடியில் இருக்கிறது வந்து 4th பேனல். ஓகேவா? அப்போது இந்த ஃபோல்டிங் சைடில் மட்டுமே உங்களுக்கு டோட்டலாக 4 பேனல்ஸ் வந்து இருக்குது. அப்போ 7 பேனல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டிங் சைட்லேயே நம்மளுக்கு வந்து 4 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஓகேவா? அப்போ 7 பேனல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் 3 பேனல்ஸ் வந்து வேணும். ஓகேவா? அந்த 3 பேனல்ஸ்க்கு வந்து இந்த பேனல்ஸ்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இதில் எத்தனை பேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து 4 பேனல்ஸ் இருக்குன்னா அப்படின்னா அடுத்த 5, இது வந்து 6, இது வந்து 7, இது வந்து 8. ஓகேவா? அப்போ இதுலேயும் 4 பேனல்ஸ் இருக்குது. அப்போ 4 + 4 8 பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் 8 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து 4 பேனல்ஸ், அதில் 4 பேனல்ஸ், டோட்டலாக 8 பார்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 8 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? 7 பார்ட் இன்ஸ்கர்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் 4, அதாவது ஃபோல்டிங் சைடில் 4 பேனல்ஸும் அந்த ஓப்பன் சைடில் 3 பேனல்ஸும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிரும். அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா. ஓகேவா? 6 பார்ட் இன்ஸ்கர்ட் அப்படின்னா ஃபோல்டிங் சைடில் ஒரு 4 பேனல்ஸும் அந்த ஓப்பன் சைடில் 2 பேனல்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ உங்களுக்கு வந்து 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் 6 பார்ட் இன்ஸ்கர்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் சைடில் 3 பார்ட்டும் ஃப்ரண்ட் சைடில் 3 பார்ட்டும் நீங்கள் வச்சுருவீங்க. ஈஸி. ஓகேவா? இதே நீங்கள் 7 பார்ட் இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் சைடில் 4 பீஸும் ஃப்ரண்ட் சைடில் 3 பீஸும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேக் சைடில் ஒரு 3 பீஸும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 4 பீஸும் எப்படினாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 8 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் சைடில் 4 பார்ட்டும் ஃப்ரண்ட் சைடில் 4 பார்ட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்ட் வந்து முக்கியம் கிடையாது, அந்த அளவு தான் முக்கியம். அதனால நீங்கள் எத்தனை பேனல்ஸ் வச்சுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணும்போது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். என்னென்னா இப்போ இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிராஸாக வரும். இந்த கிராஸாக வர இடத்துல என்னாகும் அப்படின்னா நீங்கள் அப்படியே
நீங்கள் வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது கடைசி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி விவியாக இருக்கும். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு மாதிரி அந்த கிளாத் வந்து இறங்கி அப்படி மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி போன மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்கோ அதே இன்ச்சஸில் வந்து இந்த கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேயுமே அதே இன்ச்சஸ்லேயே நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணணும் ஓகேவா. இப்போ இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா கீழே வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கிராஸாக வரலை, அதனால் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து தெரியல சரிங்களா. சப்போஸ் அதோட கிராஸ் லைன் வந்து ரொம்ப கிராஸாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த ஹைட் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஹைட் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அவ்வளோ இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட், அதாவது 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஹைட் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடுமே ஹைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் விவியாக இந்த மாதிரி விவியாக வராமல் உங்களுக்கு வந்து நல்லா அழகாக பெண்ட் ஆகி வரும் சரிங்களா. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அழகாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா டிஃப்ரெண்ட் வந்து தெரியல சரிங்களா. ஏன்னா நம்ம பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து ஹிப் ரவுண்டில் இருந்து ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால அந்த லைனுமே நம்மளுக்கு அவ்வளோவா கிராஸாக வரல, அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த விவியாக வராது சரிங்களா. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோல்டிங் சைடில் நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைடில் அந்த தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா பேனல்ஸ், அதுலேயுமே நீங்கள் கட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வந்து 8 பேனல்ஸ் வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 7 பேனல்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த ஒரு பேனல் வந்து இருக்குது ஓகேவா. இதை வந்து நீங்கள் பட்டி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரில் வைக்கிறது கூட கிளாத்து காணலை அப்படின்னா இதை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, பேனல்ஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணது போக மீதி ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம அந்த பட்டி பீஸை வந்து கால்குலேஷன் பண்ணும்போது அந்த பட்டியோட ஹைட் வந்து 5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 5 இன்ச் ஹைட்டில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா 41 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இந்த 4 எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து 4 ஃபோல்டிங் தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. மேலே வந்து 2 ஃபோல்டிங்கும் கீழே வந்து 2 ஃபோல்டிங், அப்போது டோட்டலாக 4 ஃபோல்டிங் வந்திருக்கு. அந்த 4ஆல் தான் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ 10.2 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ இந்த 10.2 இன்ச்சஸை அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து 10.2 அப்படின்னு மார்க் பண்ணுறேன். அதுமாரி கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஓகேவா. இப்போ இதே அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கிளாத்து சுத்தமாக காணாது, ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணணும், அது போகையும் உள்ளேயும் நம்ம வச்சு மடிச்சு அடிப்போம் சரிங்களா. அதுக்காக ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஓகேவா. நான் வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை, நம்ம ஸ்டிச் பண்ணது போக எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதனால் எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா அதில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸாகவும் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஃபோல்டிங் பண்ணி 2 கிளாத் வந்து கிடச்சிருக்கும் ஓகேவா. இப்போ இந்த கிளாத்தை தான் நம்ம சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ச் ஹைட்டில் இந்த ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டிச் பண்ணும்போது சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரில் வைக்க கட் பண்ண போகிறோம் ஓகேவா. அதுக்கு அந்த கிளாத்தை நான் திருப்பி போட்டுக்கிறேன். அதில் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால திருப்பி போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போ இதோட ஹைட்டுமே அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஹைட்டுமே நம்ம 5 இன்ச் தான் நம்ம பார்த்தோம், அதனால் 5 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரில்லை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைஃப் பிளேட்டட் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள். அதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அந்த வர ஆன்சருக்கு நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா. அப்படி இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாமே 5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டருக்கு தக்கன நீங்கள் வந்து அந்த ஃப்ரில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து அந்தளவுக்கு எனக்கு கிளாத் இல்லை அப்படிங்கிறனால நான் இருக்கிற கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளியே நான் அந்த ஃப்ரில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேனல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா,
அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. நம்ம இப்போ இந்த பேனல்ஸை கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டிங் சைடில் மேலே ஒல்லியாகவும் கீழே வந்து பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பெருசாகவும் கீழே வந்து ஒல்லியாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இப்போ எப்படி கட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுவீங்க. அதாவது மேலே எப்படி இருக்கோ உங்களுக்கு வித்து எவ்வளோ இருக்கோ அதே வித்து தான் கீழே வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்கர்ட் மாதிரியே இருக்காது. ப்ளஸ் வந்து அந்த ஹிப் மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு கூட குறைய வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சைடில் உள்ள ஹிப் மெஷர்மெண்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். 2 சைடில் உள்ள பாட்டம் சைஸ் ஃபேக்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு ஹிப் ரவுண்டு ஒன்று போல் வரும். அந்த மாதிரி பாட்டம் சைஸ் ஃபேக்டரும் உங்களுக்கு ஒன்று போல் வரும். ஓகேவா? இப்போ இந்த 7 பார்ட் இன்ஸ்கர்ட்டுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபோல்டிங் சைடில் வந்து 4 பேனல்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் 2 பேனல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜாயின் பண்ண மாதிரி ஒரு 2 பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேனல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி 2 பேனல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பேனல்ஸ் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தனித்தனியாக பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு 2 பேனல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒன்று வந்து ரைட் சைடும் ஒன்று லெஃப்ட் சைடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது மெயினாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த பிசுறு சைடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிசுறு சைடு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். அதில் ஒரு சைடு வந்து கரக்கடு சைடு வரும். அது வந்து நம்மளுக்கு சைடில் தான் வரணும். சரிங்களா? அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிடக்கூடாது. அது வந்து சைடில் தான் வரும். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பேனல்ஸும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த சைடில் வந்து பிசுறு சைடு வந்து வரக்கூடாது. ஏன் அந்த சைடில் பிசுறு சைடு வரக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல கரக்கட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம். கரக்கட்டு இல்லைன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த சைடில் வந்து கரக்கட்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல பிசுறு சைடு வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பேனல்ஸும் ஜாயின் பண்ணணும். சைடில் வந்து கரக்கட்டு வரணும். உள்ளே ஜாயின் பண்ணும்போது அந்த பிசுறு சைடு வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சைடு இப்படி ஜாயின் பண்ணிடுவீங்களா? ஆப்போசிட் சைடுமே அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். சென்டரில் வந்து அந்த பிசுறு வச்சு ஜாயின் பண்ணணும். சைடில் வந்து உங்களுக்கு அந்த கரக்கட்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த 4 பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அதாவது 2 பார்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச் ஆகி ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மட்டும் 2 பார்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பேக் பார்ட்டாகவும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து பேக் பீஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். சென்டரில் வந்து அந்த டபுள் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்களா? அதை வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இது போக ஒரு பேனல்ஸ் தான் வரும். அந்த ஒரு பேனல்ஸை நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஓகேவே. உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே ஹிப் மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்க, எங்கே பாட்டம் மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சைடு வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 கரக்கட்டு சைடுமே வெளியில் தான் வருது. அந்த 2 பிசுறு சைடுமே உள்ளே தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஒரு பேனல் மட்டும் உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி வரும். ஓகேவா? அப்போது பேக்கில் 3, ஃப்ரண்டில் 3, லாஸ்ட்டு ஒரு பேனல் மட்டும் 2க்கும் சேர்த்தாப்பில் ஆஃபாக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்கர்ட் வந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் பேனல் வந்து என்ன பக்கம் தான் வச்சு அது ஜாயின் பண்ண மாதிரி காட்டினேன். இப்போ வந்து இன்னொரு ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்மக்கிட்ட இருக்கிற பேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். ஆப்போசிட் சைடில் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்படி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கரக்கட்டு சைடு ஒன்றா இருக்கணும். அந்த பிசுறு சைடு வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை வந்து நம்ம மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பேனல்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 பேனல்ஸ் ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது. இந்த ஒரு பேனல்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 பேனல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு பேனலை மட்டும் தான் நான் இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பிசுறு சைடும் ஒன்றா வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஹிப் சைடும் ஒன்றா இருக்கணும். பாட்டம் சைடும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இதில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம்லாம் கிடையாது. நீங்கள் தான் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சதுனால இப்போ இதுதான் நல்ல பக்கம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த நல்ல பக்கம் மேலே இந்த கிளாத்தை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்து கெட்ட பக்கம் இருக்கணும், அடியில் வந்து உங்களுக்கு நல்ல பக்கம் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கரக்கட்டையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா சீமிங் அலவன்ஸ் வந்து நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணணும். அந்த லைன் வந்து 1/2 இன்ச்சுக்கு
கிராஸாக அந்த லைன் போட்டுகிட்டே வாங்க, எங்கேயுமே பெண்ட் ஆகக்கூடாது, நீட்டாக போடணும் சரிங்களா. இந்த மாதிரி அந்த லைனை போட்டுகிட்டே வாங்க. அதேமாதிரி கிளாத்தை வந்து இழுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது ஓகேவா. அடியில் உள்ள கிளாத்து மேலே உள்ள கிளாத்து வச்சுருக்கோம் அப்படி தான் ஓகேவா. ரொம்ப இழுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் வரும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தையல் வந்து போடுறேன் சரிங்களா. அப்புறம் வந்து இதில் வந்து பொட்டிக் ஸ்டைலில் வந்து நான் ஸ்டிச் பண்ணலை. நீங்கள் பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது சீவிங் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச்சா 1 இன்ச்சு சேர்க்காம 3/4 இன்ச்சா 1.5 இன்ச்சா நீங்கள் சேர்க்கணும் ஓகேவா. அப்படி ஒன் சைடு வந்து 3/4 இன்ச்சு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கத்தில் அடித்து கெட்ட பக்கத்தில் திருப்புவோம் பார்த்தீங்களா. நல்ல பக்கத்தில் 1/4 இன்ச் அடிச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு 1/2 இன்ச் அடித்து நம்ம பில்லோ கவர் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பில்லோ கவர் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இதில் வந்து நான் அப்படி ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கிளாத்து பிசுறு வந்து உங்களுக்கு அவ்வளோவா வராது சரிங்களா, சுத்தமாகவே வராது. ஆனால் இது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லித்தரேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தை விரித்து போட்டுட்டு அதில் வந்து நல்லா நீவி விட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேனல்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. இதை பேக் பீஸாகவும் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் பீஸாகவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஒரு பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசுறு வந்து நம்ம வந்து ரைட் சைடு வர மாதிரி வச்சுட்டு நான் மேலுள்ள கிளாத்தோடு வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிசுறு தெரிய தான் செய்யும். ஆனால் நம்ம வியர் பண்ணும்போது அந்த இன்ஸ்கர்ட் வந்து டைட்டாகி நம்மளுக்கு அந்த சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணது இடத்துல வந்து பிரிந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வராது சரிங்களா. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அளவு எக்ஸ்ட்ராவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அளவுக்கு தான் பிரிந்து வந்தால் வரும் சரிங்களா, அதுக்கு மேலே பிரிந்து வராது. அதே மாதிரி கிளாத் வந்து இழுத்தாலுமே உங்களுக்கு சென்டரில் வந்து அந்த தையல் வந்து பிரிந்து வராது சரிங்களா. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், உள்ளே பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு 3 பேனல்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4 பேனல்ஸ் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு இந்த சென்டரில் 2 பேனல்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து உள்பக்கத்தை வந்து அதாவது இன்ட்டு போட்டதை வந்து உள்பக்கமாக வச்சுக்கோங்க. உள்பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கெட்ட பக்கம் மேலே வர மாதிரியும் நல்ல பக்கம் வந்து கீழே வர மாதிரியும் நம்ம வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அந்த லைன் வந்து கிராஸாக நீட்டாக ஸ்டிச் பண்ணணும், எங்கேயுமே பெண்ட் ஆகக்கூடாது ஓகேவா. அதேமாரி கிளாத்துமே நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி நீ விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க ஒரு 1/4 இன்ச் ஆப்பில். இப்போ ஒரு சைடு ஒரு பேனல் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பேனல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே இந்த பிசுறு சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த கரக்கட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு வரணும் ஓகேவா. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணுங்கள், ஹிப் சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோமா, பாட்டம் சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஹிப் சைடும் பாட்டம் சைடும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடக்கூடாது, அப்போ வந்து நம்மளுக்கு அளவு வந்து மாறுபடும். அதனால் ஹிப் சைடு தான் ஜாயின் பண்ணணும், அதேமாரி பாட்டம் சைடு தான் ஜாயின் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் விரித்து வச்சுட்டு ஒரு நீ விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ பேக் பீஸில் 4 பேனல்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து 3 பேனல்ஸ் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே வச்சு நம்ம அதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 பேனல்ஸ் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுறு இருக்கும், ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரக்கட்டு இருக்கும் ஓகேவா. அப்போ அந்த கரக்கட்டும் வர இடத்த தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதா வச்சுக்கணும். ஒரு சைடு பிசுறும் ஒரு சைடு வந்து கரக்கட்டும் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் பேக்கும் ஃப்ரண்டும் ஜாயின் பண்ணுற இடமா வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், செகண்ட் லேயர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஓகேவா. இப்போ 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே அந்த ப்ரெஸ் தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேனல்ஸை ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஃபேப்ரிக்காக தானே நம்ம கட் பண்ணோம், அது 2யுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் கிளாத்தாக இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம நேராக வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஓகேவா. இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க, த்ரெட்டை ஒட்டி. அப்போ தான் அடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பட்டையாக இருக்காது சரிங்களா. அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க, நம்ம ரோப் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா.
இப்போ இந்த 2 கிளாத்தை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகேவா? ஏன்னா ரொம்ப பட்டையாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த பேனல்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து உள் பக்கத்துலேருந்து நம்ம வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன், அதாவது அந்த பிசுறு உள் சைடு தெரியும் பார்த்தீங்களா, அதில் வச்சு தான் நான் இப்போ வந்து இந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பட்டி பீஸ்லேயும் உள் பக்கமாக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து மேலே இருக்கிற மாதிரி நான் இப்போ இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்க, அது மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதில் வந்து நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கும், அப்படி இல்லைன்னா கெட்ட பக்கமும் தான் ஒன்றா இருக்கும். ஆனால் இதில் வந்து கெட்ட பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது, ஆப்போசிட் சைடில் நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி மட்டும்தான் இந்த பட்டி பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த ஃபேப்ரிக்கை விட்டுட்டு மீதி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற பேனல்ஸில் அந்த கரக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பட்டி பீஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த கிளாத்து மேலே இப்படி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் போல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 இன்ச் அப்பில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் வந்து பண்ண போகிறோம். அந்த ஃபோல்ட் வந்து 2 இன்ச் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 2 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாத்தை எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பட்டியோட ஹைட் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் தான் வரணும். நம்ம ஏன்னா கால்குலேஷன் பண்ணும்போது 2 இன்ச் தான் நம்ம போட்டிருந்தோம், அதனால் கரெக்டாக 2 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 ஃபேப்ரிக்கும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா 1/2 இன்ச், அதுக்கு மேலேயே ப்ரெஸ் தையல் வந்து போட போகிறோம். சரிங்களா? இந்த பட்டி பீஸை வந்து நம்ம கெட்ட பக்கத்தில் அடிச்சுட்டு தான் நல்ல பக்கம் திருப்பி நம்ம இன்னொரு தையல் வந்து போடுறோம். சரிங்களா? நல்ல பக்கத்தில் அடிச்சுட்டு கெட்ட பக்கத்தில் திருப்பக்கூடாது. சரிங்களா? இப்போ லாஸ்ட்லேயும் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ரெஸ் தையல் போடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, இந்த பேனல்ஸ் கூட மேலே வந்து பட்டி 2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரில் வைக்காமல் கீழே வந்து ஃபோல்டிங் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபோல்டிங் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ ஃப்ரில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால ஃப்ரில் வச்சுட்டு சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரில் எப்படி நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த தனித்தனியாக நம்ம கிளாத் கட் பண்ணோம் பார்த்தீங்களா 5 இன்ச் ஹைட்டுக்கு, அதை எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 பீஸை ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த மேலுள்ள லேயர் கிளாத்தை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃபேப்ரிக்கை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டை ஒட்டி த்ரெட்டில் கட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது கெட்ட பக்கம் வந்து உள்ளே இருக்கணும். சரிங்களா? வெளிப்பக்கத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கர்ட்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா தப்பிங்க அப்படின்னா இந்த இப்படி ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரில் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அந்த இன்ஸ்கர்ட்லேயே நம்ம ஃப்ரில் வச்சு கூட அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அப்பில் கேப், அதில் இருந்து நம்ம நைஃப் ப்ளீட்டட் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கேப்புக்கு அந்த ஃப்ரில் வந்து வச்சுட்டே வாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியில் பார்க்குறதுக்கு மட்டும் 1 இன்ச் அந்த கேப்பு கரெக்டாக வச்சுட்டு உள்ள ப்ளீட் இன்டேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். அப்போ வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 1 இன்ச்சுக்கு அந்த ஃப்ரில் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் கிளாத் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நைஃப் ப்ளீட்டட் வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரில் வைக்கும்போது அந்த பிசுறு சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அவ்வளோதான், நான் ஃப்ரில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 இன்ச் போல் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்கர்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதேமாதிரி கீழ் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா? மேலே வந்து உங்களுக்கு பட்டி வரும், கீழே வந்து ஃப்ரில் வரும். கீழே வந்து நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி அந்த ஃப்ரில்லை வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு நான் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு கீழே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதேமாதிரி நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறேன்.
அந்த ஃப்ரில் வந்து உங்களுக்கு நல்ல பக்கமாக கெட்ட பக்கமாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எந்த சைடு வந்து நீட்டாக வச்சுருக்கீங்களோ அதை வந்து அடி சைடில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மேல் பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக அந்த ஃப்ரில் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரில்லை வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் தையல் வந்து போட போகிறோம். அப்படி ப்ரெஸ் தையல் போடும்போது அந்த பிசுறு வந்து மேலே பக்கம் இருக்கணும். ஓகேவா? அப்படி மேலே பக்கம் வச்சுட்டு நம்ம வெளி பக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட போகிறோம். ஓகேவா? இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த கிளாத் ஒரு மாதிரி விரிஞ்சிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? கீழே வந்து அந்த ஃப்ரில் வைக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த ஃப்ரில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டி சைடுமே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அது வந்து பட்டி சைடு வந்து இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். நான் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணும்போது கெட்ட பக்கத்தில் வச்சுக்கோங்க. கெட்ட பக்கத்தில் வச்சுட்டு மேலே பட்டியிலேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடாது. கீழே அந்த பட்டி பீஸும் பேனல் பீஸும் ஜாயிண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா பட்டி வந்து நம்ம 2 இன்ச் வைப்போம், 2.5 இன்ச் வைப்போம், அந்த மாதிரி கூட குறையும் வைப்போம். அதனால அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த கீழே அந்த 2 ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு தையலும் போட்டுருங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே மாதிரி எந்த ஸ்டிச் போட்டாலுமே ஸ்டார்டிங் சைட்லையுமே அந்த த்ரெட்டை கட்டிடுங்க, அதே மாதிரி எண்டிங் சைட்லையுமே அந்த த்ரெட்டை கட்டிடுங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஸ்டிச் வந்து பிரிந்து வராமல் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ண இன்ஸ்கர்ட்டுக்குள்ளே இந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதோட சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் கிட்டே இருக்கும். அது நம்ம எப்படி நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பட்டி சைடு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மெஷர் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து 3 மடங்காக எடுக்கிறோம். ஓகே, இப்போ இதுதான் 1 மடங்குன்னு வைங்களேன். இதே மாதிரி இன்னொரு மடங்கு வந்து எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு மடங்கு வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த ரோப் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 3 மடங்கில் எடுத்துட்டு லாஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ரோப்பை இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த பட்டி பீஸ்லேருந்து அந்த ரோப் மட்டும் தனியாக வந்து வெளியில் வராது. சரிங்களா? இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ அந்த ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டி பீஸில் ஒரு சைடு விட்டு நம்ம இன்னொரு சைடு வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த பட்டி வந்து 2 இன்ச் ஹைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ண இடத்துலையும் நம்ம அப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது போக இவ்வளோ லென்த்தில் இந்த ரோப்பு வந்து இருக்குது. இது வந்து இருந்தால் இருக்கட்டும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு தக்கனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக இந்த இன்ஸ்கர்ட்டோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்கர்ட்டோட மெஷரிங் சார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து உங்கள் ரெக்கார்டட் நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த ஹிப் ரவுண்டும் அந்த லாஸ்ட்டு ரிக்வயர்டு லென்த்து கிளாத்தும் உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? இந்த ஸ்கர்ட் ஹைட்டும் நம்பர் ஆஃப் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 தான் நீங்கள் வந்து கரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கர்ட் ஹைட்டு வந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு கூடயும் வரலாம், அதுமாரி கம்மியாகவும் வரலாம், இல்லைன்னா கரெக்டாக கூட வரலாம். சரிங்களா? ஒவ்வொரு பாடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்பர் ஆஃப் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம வைக்கிறது தானே. நம்ம 6 பார்ட்டு 7 பார்ட்டு 8 பார்ட்டு இந்த மாதிரி எத்தனை பார்ட்டுனாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதனால அதையுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த 2 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாமே அது கரெக்டாக வரும். இது மட்டும் தான் நீங்கள் பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். A to Z வரைக்கும் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா கிளாஸ் குரூப்பில் கேளுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.